புதுச்சேரியை 100% கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக மாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். உல்லாஸ் என்னும் புதிய பாரத கல்வி அறிவு திட்டம் புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் 15 வயதிற்கும் மேற்பட்ட கல்வி கற்காதவர்கள் அனைவரும் தன்னார்வ ஆசிரியர்கள் மூலம் எண்ணறிவு, எழுத்தறிவும் கற்பித்து பண பரிவர்த்தனை செய்தல், ஏடிஎம் கார்டு பயன்படுத்துதல் உள்ளிட்ட அடிப்படை திறன்களை கற்பித்து தேர்வு நடத்தி சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அதன்படி புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் அரசு தொடக்கப் பள்ளியில் உல்லாஸ் திட்டத்தின் முதல் கற்றல் மையத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார். தொடர்ந்து தன்னார்வ ஆசிரியருக்கு அடையாள அட்டையும் கற்போருக்கான கல்வி உபகரணங்களையும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம் இத்திட்டம் மூலம் 10,000 முதியோர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். உல்லாஸ் என்ற புதிய திட்டத்தை கல்வி அறிவு இல்லாமல் இருக்கின்ற முதியோர்களுக்கு இந்த கல்வி அறிவு, அது மட்டுமல்லாமல் இன்றைய சூழலுக்கு ஏற்ப அவருக்கு தேவையான அந்த கல்வி அறிவினை கொடுப்பதற்கான ஒரு திட்டம், அவர்களுக்கு உரிய அந்த பாடப்புத்தகங்கள் எல்லாம் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அவர்களுக்கு அந்த கல்வியை போதித்து அவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழலில் டிஜிட்டல் மயம் என்று சொல்லக்கூடிய அந்த டிஜிட்டல் மயம் என்ற அந்த சூழலை அவர்கள் எதிர்கொள்வதற்குரிய வகையிலே அவர்களை தயார்படுத்துவது என்பதுதான் இந்த கல்வியுடைய நோக்கம்.